வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு வருத்தமான செய்தி. என்னன்னா, ஏர் இந்தியா போயிங் விமானம் பார்த்தீங்கன்னா, கிராஷ் ஆயிடுச்சு. அகமதாபாத் டூ லண்டன் இந்த போற இதில பார்த்தீங்கன்னா, டேக் ஆஃப் ஆன அடுத்த ஒரு 4 நிமிஷத்துலயே பார்த்தீங்கன்னா, இறங்கிடுச்சு. ஃபுல்லா கிராஷ் ஆயிடுச்சு. அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 242 பேர் பயணிச்சதா சொல்றாங்க. 230 பேர் பயணிகளாகவும், 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூ மெம்பர்ஸாவும் இருந்ததா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 160 பேர் மேலே நம்ம இந்தியன்ஸ் இருந்திருக்காங்க. ஒரு 50 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆளுங்களும், ஒரு கெனடியனு, 7 போர்ச்சுகீஸ் பர்சன் இருக்கிறதா நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரைக்கும் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் போயிட்டு இருந்தது. ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த ஆக்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு மேலே தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது. அது நடந்த உடனே இந்த நியூஸ் வந்துச்சு. அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபால் டவுனு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ க்ளோசிங் ஆயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,888 அப்படிங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் பாருங்கள் 253 பாயிண்ட்டு டவுனில் போயிடுச்சு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 823 பாயிண்ட்டு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 377 பாயிண்ட்டும், நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 324 பாயிண்ட்டு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மோஸ்ட்லி எல்லா செக்டருமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு தான் போயிருக்கு. மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு 1.5% மேலே 2% இன்பிட்வீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5, 1.7, 1.9. அதாவது இப்போது ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் 15 இருக்கும், ஸ்மால் கேப் 100 இருக்கும், ஸ்மால் கேப் 250 இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1.7, 1.4, 1.9 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் அப்படியே 1 by 1 எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்பிட்வீன் 2 பிலோ தான். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நியூஸ் இம்பேக்டை கொடுத்துருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 240 பேர் செத்து போயிருக்காங்க போது இன்னும் இது வந்து அஃபிஷியலாக வரல. எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க என்னன்னு தெரில. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தப்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவர் எக்ஸிட் டோர்கிட்ட இருந்தார். அதனால அவர் வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு தப்பிச்சு கீழே குதிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இன்னும் அஃபிஷியலான நியூஸ் எதுவுமே கொடுக்கல. இப்போதைக்கு யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபா கொடுக்குறதா டாடா குரூப்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஒரு டாடா குரூப் சேர்மன் சந்திரசேகர் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேரியரில் இதுதான் ஒஸ்ட்டான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அடுத்ததாக இந்தியாவிலே பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. அதுவும் இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்கும் போது இதுதான் பெரிய இதாக இருக்கும். மற்ற இதை விட இதுதான் பெரிய ஆக்சிடெண்ட்டாக போயிருக்கு. அந்தளவுக்கு ஒரு பெரிய இதாக இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படி நாளைக்கு இம்பேக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேபி நாளைக்கு வந்து நெகட்டிவில் கூட போகலாம், இல்லைன்னா பாசிட்டிவ் வரலாம். ஏன்னா இது ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு சடன் ஃபால் ஆகிருக்கு. அந்தளவுக்கு ஒரு நெகட்டிவ் உள்ள போயிருக்கு. இது யாருமே எதிர்பார்க்கல, இந்த மாதிரி நடக்குங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. பட் இது நடந்துருச்சு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் தான் போயிட்டுருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் பாசிட்டிவும், S&P 500 8, டவ் ஜோன்ஸ் நெகட்டிவில் இருக்குது. பட் ஒரு ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருக்கு. இது அப்படியே பாசிட்டிவில் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. அதுமாரி பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நெகட்டிவில் தான் இருக்குது. 169 பாயிண்ட் நெகட்டிவ்லையும், எஃப்டிஎஸ்சி சிஎஸ்சிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ட்ரேடிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஏஷியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஜப்பான் நிக்கி வந்து பார்த்திங்கன்னா 248 பாயிண்ட் நெகட்டிவ்லையும், ஹாங்செங் பார்த்திங்கன்னா 331 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. தாய்வான் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இல்லை, 227 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம இந்தியா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ இந்த ஒரு நியூஸ் இதனால பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபாலில் போயிட்டுருக்கு. அதுமாரி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அப்பில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரே நாளில் 80 ரூபா ஏறி இருக்குது. 9,100 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 24 கேரட்டும் பார்த்திங்கன்னா 10,000 ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகுது. 9,928ங்கிற ரேஞ்சில் வந்திருக்கு. இது வெறும் பியூர் கோல்டோட ரேட்டு மட்டும்தான். இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்தோன்னா கண்டிப்பாக இது ரீச் ஆகிடும். கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா ஒரு 10,000 எபோவே வந்துடும். 10,500 ரேஞ்சில் வந்துடும். ஸோ கோல்டை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிட்டே இருங்க. ஃபிசிக்கலாகவோ டிஜிட்டலாகவோ. சப்போஸ் டு பி கோல்டு நல்லாவே இறங்கியிருக்கு அப்படின்னா அதிகமாக வாங்கி வச்சுக்கிங்க. அட்லீஸ்ட் கோல்டு பீஸாவது வாங்கி வச்சுக்கிங்க. அதுமாரி சில்வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டே இருங்க. லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $70 ரேஞ்சுக்கு வந்திருக்கு ஒரு பேரல் வந்து. அதனால் பார்த்திங்கன்னா ஓஎம்சி கம்பெனிஸ்லாம் ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸு. அதுமாரி பார்த்திங்கன்னா பெயிண்ட் செக்டரில் உள்ள கம்பெனிஸுக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்டு, நெரோலக் பெயிண்ட்டு, பெர்ஜர் பெயிண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் டவுனில் போயிருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஏறுனதுனால இதெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அதில் வந்து சிஇ இன்ஃபோசிஸ்டம் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதில் வந்து ஒரு ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பே இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18% ஸ்டாக்கை வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து என்னென்னா இப்போதைக்கு 5% ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணுறாங்க. பிளாக் டீல் மூலியமாக சேல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபண்டு இதுக்காக அவங்களோட டெப்டெல்லாம் குறைக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போதைக்கு அதை கொஞ்சம் கழட்டி விட்றாங்க இந்த ஸ்டாக்கை சிஇ இன்ஃபோசிஸ்டத்தை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சிஇ இன்ஃபோசிஸ்டம் இப்போ கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா ஆல்ரெடி இப்போ நெகட்டிவ் இந்த நியூஸ் வந்ததுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் போயிடுச்சு. அதுமாரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏர்லைன் செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன்ஃபாலில் தான் போயிருக்கு. இண்டிகோ ஷேர் இன்டர்குளோப் ஏவியேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3.3% வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபால் போயிருக்கு. அதுமாரி ஸ்பைஜெட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.7 1.5 ரேஞ்சில் டவுன்ஃபாலில் தான் போயிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு இதில் நாளைக்கே இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி மண்டே ஆஃப்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே நார்மலைஸ் ஆகிடும். அதுமாரி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஓஎன்ஜிசி ஆயில் இண்டியாலாம் பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்னிங் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நெகட்டிவில் போயிடுச்சு. அது என்ன காரணம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறதுனால ஓஎன்ஜிசிக்கும் ஆயிலுக்கும் ஆயில் இண்டியாவுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ஏன்னா இவங்க ஆயிலை வாங்கி விற்கிற இதில் இருக்கிறதுனால இவங்களுக்கு நல்லா லாபம் கிடைக்கிது. அதே வந்து ஆயிலை வந்து ப்யூரிஃபை பண்ணி அவங்க சேல் பண்ணுறதுனால ஓஎம்சி கம்பெனிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் இதாக இருக்குது. இதுதான் இதில் உள்ள விஷயம். அடுத்ததாக சிட்டி யூனியன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட போர்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி வரைக்கும் கிஐபி பண்ணுறதுக்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்து லெமன் ட்ரீ ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மத்திய பிரதேஷில் கிட்டத்தட்ட ஒரு 72 ரூம்ஸ் வந்து அப்ரிஷியேஷன் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க, சைன்இன் பண்ணியிருக்காங்க நியூ ப்ராப்பர்ட்டியில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக ரயில்டெலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபாய்க்கு உள்ள ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. சவுத் ஈஸ்டர்ன் கோல் ஃபீடு அந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக இவங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. இது வந்து ரயில்டெலுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக இந்துஸ்தான் காப்பர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கெப்பாசிட்டியை வந்து நெக்ஸ்ட்டு 5 to 6 இயர்ஸில் வந்து நல்லாவே நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மெட்ரிக் டன் பர் ஆனம் இருக்கிறத 12.2 மெட்ரிக் டன் பர் ஆனமாக நாங்கள் எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு 5 to 6 இயர்ஸில் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் காப்பருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக வாரி எனர்ஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 599 மெகாவாட் சோலார் மாடல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. பட் அதோட ஒர்த்து வேல்யூ எவ்வளோன்னு கிடைக்கல எனக்கு. அது கிடச்சது உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக ஸ்டெர்லைட் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல்லேருந்து 2631 கோடிக்கு உள்ள ஆர்டர் வந்து அவங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த நெட்ஒர்க் இல்லை கேபிள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. இது வந்து ஸ்டெர்லைட் டெக்னாலஜி நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.